வாசிக்கலாம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதத்துல கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்துவம் சங்கீதம் 37:4 வாசிக்கிற பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்ட்டு. அப்போ தேவனிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிற பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற பொழுது, முதலாவது காரியம், அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றபடியாய் அவர் நமக்கு துணை நின்று நமக்கு அவர் அனுகூலமான வாசல்களை திறந்தழுகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கு சாத்தியமில்லாதபடிக்கு, நமக்கு சாதகம் இல்லாதபடிக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிற பொழுது, நமக்கு எதிராக இருக்கிறதான பிரச்சனைகளுடைய தன்மைகள் எல்லாம் பெரிதா இருக்கிற பொழுது, நம்ம தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படியாய் அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அதே 46:2-3 வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா, ஆமென். தெய்வ சமூகத்துல எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்? வாய்களை திறந்து சொல்வோமா, நான் பயப்பட மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கையில எவ்வளவு விளைவினம் வந்தாலோ, என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலோ, பிசாசு என்னை நொறுக்கும்படியாய் எத்தனை காரியங்களை எனக்கு முன்பதாய் நிறுத்தினாலோ, நான் பயப்பட மாட்டேன். காரணம், அனுகூலமான துணையாய் கர்த்தரின் நடுவில் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18:7 வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 18:7, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே எசேக்கியாவை குறித்து வாசிக்கிற பொழுது இங்க சொல்லப்படுகிறது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்ப தேவ சமூகத்தில நாம தேவனோடு கூட இருக்கிற பொழுது, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படியாய் அவர் நமக்கு துணை நின்று நமக்கான அனுகூலமான வாசல்களை திறந்தழுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கான அனுகூலமான வாசல்களை அல்லது அனுகூலமான காரியங்களை, அனுகூலம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப இருக்கிற பிரச்சனை நம்மளால மேற்கொள்ள முடியாததா இருக்கலாம். இப்ப நம்ம அனுபவிக்கிற வேதனையிலிருந்து, நம்ம படுற கஷ்டத்திலிருந்து என்னால எப்படி மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா அதை எல்லாவற்றையும் நமக்கு சாத்தியமாய் மாற்றுகிறது தான் அனுகூலமான காரியம் அப்படிங்கிற காரியமா இருக்கிறது. நமக்கு நம்முடைய பார்வைக்கு இதுல இருந்து என்னால மீண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, அல்லது இந்த பலவீனத்திலிருந்து என்னால பலன் பெற முடியுமான்னு தெரியல, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலிருந்து மாறுமான்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம போராட்டத்தில் இருக்கிற பொழுது, அந்த பிரச்சனை மாறுகிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது அல்லவா? அந்த பிரச்சனையை மாற பண்ணுகிறதா அனுகூலமான காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு இதுல இருந்து மீண்டு வர முடியாது, ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு நாம் அனுபவிக்கிற வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். காரணம், அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டதல்லும்படியாய், நமக்கான அனுகூலமான காரியத்தை செய்யும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அடுத்த நாள் அவனுக்கு மரண தண்டனை. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மரண தண்டனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அதிகாரிகள் அதுல சீல் வச்சுட்டாங்க.
நாளைக்கு பேதுருக்கு மரண தண்டனை அப்படிங்கிற பொழுது, இனி அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைங்கிற பொழுது, தேவன் அவனுக்காக இறங்கி வந்து சிறைச்சாலையின் வாசல்களை திறந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, விடிஞ்சா அவனுக்கு தூக்கு அப்படிங்கிற பொழுது, இனி பேதுரு ஜீவனோடு வரமாட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிற பொழுது, அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தி கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இது எனக்கு சாத்தியம் இல்லை, ஏன்னா நான் அனுபவிக்கிற கஷ்டம் அப்படிப்பட்டது. என் வாழ்க்கையில நான் இனி முன்னேற முடியாது, ஏன்னா நான் இப்ப அனுபவிக்கிற பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, இந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு, இந்த பிரச்சனையில மாறப்படுகிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை அப்படிங்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் அனுகூலமான துணையாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமா எகிப்தில் இருக்கிறாங்க. ஒருவனும் என்ன இங்கிருந்து மாற்ற முடியாது, அல்லது எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்தை நீக்க முடியாது, எங்களுடைய கண்ணீரை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, எங்களுடைய கூக்குரலை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நான் அழுகிற அழுகையின் சத்தத்தை கேட்கறதுக்கு கூட எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக அனுகூலமான வாசல்களை திறந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை போல நான் இத்தனை வருஷமா இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், அல்லது இத்தனை நாட்களாய் நான் இந்த பிரச்சனையில போராடி கொண்டு இருக்கிறேன், நான் அழுகிறத கேட்கறக்கோ, என்னுடைய கண்ணீரை காண்கிறதுக்கோ, எனக்கு ஒருத்தங்க கரம் நீட்டி தூக்கி விடுறக்கோ, எனக்கு அடைக்கப்பட்ட இருக்கிற வாசல்களை திறக்கிறக்கோ எனக்கு வழியே இல்லைன்னு இருக்கிற பொழுது, எனக்காக வழி திறப்பதற்கு யார் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம புலம்புகிற பொழுது, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு, உன்னுடைய அழுகையை மாற்றுகிறதுக்கு, உன் வாழ்க்கையில புதிய வழியை திறக்கிறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையில புதிய வாசல்களை திறக்கிறதுக்கு நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் அனுகூலமான துணையாய் நம்ம மத்தியில் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மீகா 2:13 வாசிக்கிற பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அப்ப நமக்கு முன்பதாய் நிறைய தடை இருக்கும், ஆனா நம்ம தேவனை ஆராதித்து அவரோடு கூட கிட்டி சேர அவரோடு கூட நெருங்க கர்த்தர் நமக்காக யாவையும் ஜெயமாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்களை பார்த்து தோல்விகளை மட்டுமே பார்த்து நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் விரும்பி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தோல்வியா இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகி கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் தேவனை நோக்கி கூப்பிட தயாரானால் அவர் தோல்விகளிலிருந்து ஜெயத்தை கட்டளையிட வல்லவராய் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா நம்ம தேவனோடு கூட இருந்து ஒரு காரியங்களை செய்ய தொடங்குகிற பொழுது கர்த்தர் தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தும்படியாய் அனுகூலமான துணையாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். நெகேமியால வாசிக்கிற பொழுது, நெகேமியா 2:8 வாசிக்கிற பொழுது, அவனுக்கு அலங்கம் கட்டுவதற்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுது, ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்டுறதுக்கு. ஆனா அவனுக்கு எந்த ஒரு காரியமே அவன் கையில் இல்லை, அதை கட்டுறதுக்கான பணம் அவன்கிட்ட இல்லை, அதை வாங்குறதுக்கான அந்த செங்கல் இல்ல அந்த சிமெண்டோ இல்ல மணலோ எது வாங்குறதுக்கோ அவன்கிட்ட என்ன இல்லை, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. ஆனா அதை கட்டணும் அப்படின்ட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறான், தேவனிடத்துல தேவ சமூகத்துல உபவாசத்திலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஆனா அப்படி ஜெபித்துட்டு வந்ததுக்கு அப்புறமாய் அவனுக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடை எல்லாத்தையும் மாற்றி அவனுக்கு கர்த்தர் சகலவற்றையும் அனுகூலமாக்கினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நெகேமியா 2:8. ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார்.
ஓகே, இப்போ இவன் ஒரு காரியம் செய்யணும், ஒரு 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 அலங்கத்தை கட்டணும், அரண்மனை அந்த தேவாலயத்தினுடைய அலங்கத்தை கட்டணும் அப்படின்ட்டு அவன் அங்க இருக்கிற பொழுது அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அதை வாங்குவதற்கான பணமும் பொருளாதாரமும் அவன்கிட்ட இல்லை, அதை கட்டுவதற்கான திறமையும் இல்லை. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால அந்த வசனம் சொல்லப்படுகிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இவனுடைய பார்வைக்கு முன்னாடி இவன் கேட்கறது கிடைக்குமா அப்படிங்கிறதுல பயம்தான். நான் கேட்கறது எல்லாமே ராஜா கொடுத்துருவாரா? இப்ப ராஜா கிட்ட இவன் கேட்கிற பொழுது இவன் கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும்ட்டு ராஜாவுக்கும் இல்லை. இவன் கேட்கறதுல பாதியாச்சு கேட்கிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனா இவன் தேவ சமூகத்துல இருந்ததினால, தேவனுடைய கரம் இவன் மேல் இருந்தபடியினால், தேவனுடைய தயவு இவன் மேல இருந்தபடியினால், அனுகூலம் செய்கிற தேவன் இவனோடு கூட இருந்தபடியினால், இவன் கேட்டதை எல்லாவற்றையும் ராஜா இவனுக்கு கொடுத்தவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைய நாட்களிலும் நம்ம தேவனோடு கூட இருந்து, தேவ சமூகத்திலே காத்திருந்து, தேவனிடத்திலே நெருங்கி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்ம மாறுகிற பொழுது நாம் கேட்பதை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதை ஆதாரமா வச்சுட்டு ஒரு காரியத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தர் 5வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்களேன். எஸ்தர் 5வது அதிகாரம் 1-3. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கும் எதிராக வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவனுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது இங்க எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். இந்த சூசான் அரண்மனையில அகஸ்வேரு ராஜா இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல யூத ஜனங்கள் அப்படின்ட்டு தேவனுடைய ஜனம் இருக்கிற பொழுது மொர்தெகாய் ஆமானை வணங்காததுனால, ஆமான் அப்படிங்கிற ஒரு நபரை வணங்காதது நிமித்தமாய் அந்த ஆமான் மொர்தெகாய் அப்படிங்கிறவனையும் யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாய் திட்டம் வைத்தவனாய் காணப்பட்டான். அப்படி இந்த ஜனங்களை எல்லாத்தையும் சாகடிக்கணும், இந்த ஜனங்களை எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்ட்டு ஆமான் திட்டம் எல்லாம் போட்டுட்டான், பிளான்லாம் எல்லாமே போட்டுட்டான். இன்னொன்னு, ஆமான் ராஜாவுக்கு நெருக்கமாய் இருந்தவனாய் காணப்பட்டான், ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிறான். அப்போ ராஜா கிட்ட இவன் சொல்றது எல்லாத்தையும் ராஜா என்ன பண்ணிடுவாரு? செஞ்சு கொடுத்துருவார். அது இல்லாம முத்திரையும் அந்த மோதிரத்தையும் ஆமான்கிட்ட கொடுத்துட்டார். இப்ப அதனால ஆமான் இந்த மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாய் நிறைய காரியங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அப்படி செய்கிற பொழுது இங்க எஸ்தர்கிட்ட மொர்தெகாய் வந்து சொல்றாரு. 4:11 வாசிக்கிற பொழுது மொர்தெகாய் வந்து எஸ்தர்கிட்ட உதவி கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்ப ராஜாவினுடைய மனைவியா யார் இருக்கிறா அப்படின்னா, இந்த சாகடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஜனங்களுடைய கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கிற எஸ்தர் அரண்மனையிலே ராஜாவினுடைய மனைவியா இருக்கிறார். அப்போ அந்த மொர்தெகாய் வந்து எஸ்தர்கிட்ட வந்து உதவி கேட்கிறார். நீ ஏதாவது செய், அப்பதான் நம்முடைய ஜனம் வந்து காப்பாற்றப்படும். நீ எதுவுமே செய்யாம இருந்த அப்படின்னா நம்முடைய ஜனம் வந்து அழிக்கப்பட்டு விட்டுரும் அப்படின்ட்டு எஸ்தர்கிட்ட சொல்ற பொழுது, எஸ்தர் வந்து மொர்தெகாய் கிட்ட வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ராஜா கூப்பிடாம ராஜாவினுடைய இடத்துக்கு வந்து போக முடியாது. அப்படி போனா அவங்க வந்து கொன்றுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நியமம், ஒரு சட்டம். ராஜா கூப்பிடாம ராஜா இருக்கிற இடத்துக்கு போறவங்களை அவங்க வந்து கொன்றுவாங்க, அதுதான் சட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ராஜா கூப்பிடாம நான் எப்படி போவேன்? அப்படி போனாலே என்னை கொன்றுவாங்களே அப்படின்ட்டு இந்த எஸ்தர் பயந்து மொர்தெகாய் சொன்னதை செய்யாம இருக்கிறான்.
அப்போ திருப்பி மொர்தெகாய் வந்து 14ல வாசிக்கிற பொழுது 14வது வசனத்துல சொல்றாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்படின்ட்டு அதுல சொல்லப்படுகிறது. அதே வாசிங்களேன் 14. மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே 13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. ஓகே, ஆமென். இங்க யூத ஜனங்களை கலங்கடிக்கிறதான நிறைய காரியங்கள், அந்த தேசத்தாரை அவ்வளவுதான் இனி மறிச்சிருவோம், மரணத்திற்கு நேராக நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இங்க மொர்தெகாய் வந்து எஸ்தர்கிட்ட சொல்ற பொழுது எஸ்தர் வந்து சொல்றா, நான் என்னால வந்து முடியாது அப்படின்ட்டு. அப்ப மொர்தெகாய் சொல்ற ஒரு காரியம், நீ யார் என்பதை மறந்துடாத அப்படின்ட்டு மொர்தெகாய் வந்து எஸ்தர்கிட்ட சொல்றாரு. இப்போ ஒண்ணு, நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம் பேரில் வைத்திருக்கிற அழைப்பை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நாம் யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, பாடு இது எல்லாத்தின் நடுவில் நாம் யார் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம யார் அப்படின்னா தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் வரப்போ நம்ம அதை பெருசு பண்றப்போ நம்ம தேவனை உயர்த்தாதபடிக்கு நம்ம கிட்ட போராடுகிற பிரச்சனையை நம்ம உயர்த்துகிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா தேவனுடைய பிள்ளையாய் நம் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை பற்றி கொண்டு நம் பேரில் கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை பிடிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அதனாலதான் மொர்தெகாய் வந்து எஸ்தர்ட்ட சொல்றாரு, நீ வந்து இப்ப ஒரு ராஜாவினுடைய மனைவியா இருக்கலாம், ஆனா நீயும் யாராத்தான் இருக்கிற, யாரா இருக்கிற, யூத பெண்ணா இருக்கிற. அதனால எங்களை கொல்றப்போ உன்னையும் கொன்றுவாங்க அப்படின்ட்டு தான் மொர்தெகாய் சொல்றாரு. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் யார் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் எஸ்தர் 4:13-14 அங்க மொர்தெகாய் சொல்றாரு, நீ யார் என்பதை மறந்துடாத, நீ யூத பெண் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிற பொழுது, பாடு வருகிற பொழுது அதை ஜெயிக்கக்கூடியதான அழைப்பும் அதிகாரமும் நம் பேரில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மறந்து போகாதபடிக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஆமென் சுதம் இருக்கிற நம் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. தேவன் நம்மேல் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சில போராட்டம் வருகிற பொழுது நம்ம அந்த அழைப்பை விட்டுட்டு அந்த அதிகாரத்தை விட்டுட்டு ஆமென் சுதம் உலகத்திற்காய் ஓடுகிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இங்க எஸ்தருக்கு என்ன பயம்னா, நான் ராஜா அழைக்காம போயிட்டேன் அப்படின்னா என்னை கொன்றுவாங்க. அந்த ஒரு பயத்துல எஸ்தர் சொல்றானா இந்த உதவியை செய்ய முடியாது அப்படின்ட்டு. அப்பதான் மொர்தெகாய் சொல்றாரு, நீ யார் அப்படிங்கறத மறந்துடாத. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு போராட்டத்தை வைக்கிற பொழுது, ஒரு பிரச்சனையை கொண்டு வர போது, அல்லது நம்ம ஒரு பாடுகளின் நடுவில் போகும் பொழுது நம்ம யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் அதில் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப எஸ்தருக்கு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறது கடினமான காரியம். ஆனா அவள் அந்த அழைப்பை மறவாதபடிக்கு அவள் யாருக்காக நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்த பொழுது, அவள் போய் நின்ற பொழுது அவளுக்கு கேட்கிறதான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுகூலமாய் அவளோடு கூட துணை இருந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதே 1 சாமுவேல் 17:37-33 எல்லாம் வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 17:37 வாசிங்களேன். இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான்.
ஓகே, அதே 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். ஓகே, ஆமென். சோ இங்க தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு யுத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வருகிற பொழுது கோலியாத் வந்து நிற்கிறான், தாவீது சவுல்கிட்ட போய் நிற்கிறான். இப்ப சவுல் தாவீதை பார்த்துட்டு சொல்றான், நீ சின்ன பையன், அவனை நீ ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையும் அதே மாதிரிதான். நம்மளை விட பிரச்சனை என்னவா இருக்குது? பெருசா இருக்குது. நம்ம அனுபவிக்கிற கஷ்டம் பெருசா இருக்குது. நம்முடைய திறமையை விட பெரிதா இருக்கிறது. நம்மளுடைய நிலைமையை விட, நம்முடைய சூழ்நிலைகளை விட நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் பெரிதா இருக்குது. அப்படிங்கிற பொழுது இங்க சவுல் வந்து தாவீது கிட்ட சொல்றான், உன்னை விட அவன் பெரியவன், உன்னை விட அவன் திறமசாலி, உன்னை விட அவன் பலசாலி, உன்னை விட அவன் எல்லாத்துலயும் யுத்த வீரனாய் காணப்படுறான், நீ சின்ன பையனா இருக்கிற, ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனா இருக்கிற அப்படின்ட்டு அவனை குறித்து சொல்லுகிற பொழுது தாவீதுக்கு தான் யார் என்பதை சவுலுக்கு வெளிப்படுத்தினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. மற்றவங்க பார்வையில தாவீது ரொம்ப ரொம்ப சின்ன பையன், ஆனா தாவீது சொல்றான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவ அபிஷேகம் என் மேல இருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் நான் இருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல தாவீது அறிந்து கொண்டது நிமித்தமாய் அவன் பலருடைய கண்களுக்கு சிறியவனாய் எண்ணப்பட்ட தாவீதை கொண்டு அவன் பெலிஸ்தனை கர்த்தர் வீழ்த்தினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. தான் யார் என்கிறத தாவீது அறிந்து வைத்திருந்தான். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, உன்னால கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, உன்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது, உன்னால அந்த பெலிஸ்தனை வீழ்த்த முடியாது, காரணம் நீ சின்ன பையன், நீ பார்வைக்கு சின்னவனா இருக்கிற, நீ வெறும் ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற பொழுது தாவீது அவன் அந்த சிறியவன் அப்படிங்கறத அதை தூக்கி போட்டுட்டு தான் யாருனால் அழைக்கப்பட்டேன், தான் யாருனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், தான் யாருனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் அப்படிங்கிறத உயர்த்தி பிடிக்கிற பொழுது கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளிட்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இதே தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது அமேன் ஸ்தோத்திரம், எல்லாருமே சொல்றாங்க அமேன் ஸ்தோத்திரம், தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அமேன் ஸ்தோத்திரம், ராஜாவை தவிர யாரையுமே வணங்க கூடாது அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லாரும் ராஜாவை தவிர வேற எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்த உடனே தானியேல் தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தேவனை நோக்கி மாத்திரம் ஜெபித்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் அழைப்பிலிருந்து மாறி போயிருக்கலாம், மற்றவங்க எல்லாம் அதிகாரத்திலிருந்து மாறி போயிருக்கலாம், மற்றவங்க எல்லாம் தேவ பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து மாறி போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா தானியேல் தான் யார் என்பதை அறிந்ததினால, தன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை அறிந்ததினால, தன்மேல் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறிந்ததினால, அவன் கட்டளைகள் இருந்தும் ஜெபிக்க கூடாதுங்கிற கட்டளை இருந்தும் தானியேல் தேவனை நோக்கி ஜெபித்ததினால சிங்கக்கவியில அவனுக்கான அனுகூலமான காரியத்தை கர்த்தர் செய்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதே ராஜாவோடு கூட விருந்து சாப்பிடுறதுக்கு உட்கார பொழுது கூட ராஜா சொல்றான், நீ உனக்கு இந்த விருந்து எல்லாம் சாப்பிடு அப்படிங்கிற பொழுது தானியேல் சொல்றான், நான் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தான் யார் என்பதை தானியேல் அறிந்து விளக்க வேண்டியதை விளக்கினது நிமித்தமாய் கொடுக்கப்பட வேண்டிய ஸ்தானத்தில் தேவன் அவனை உயர்த்தி வைத்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு ராஜா, ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருக்கிற ஒரு ராஜா நம்ம கிட்ட வந்து ஒரு உணவை கொடுத்துட்டு, ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோமா மாட்டோமா? ஒரு ராஜா அவர் சாப்பிடுற ஒரு உணவை நம்ம கிட்ட கொடுக்கிறாரு, நம்ம சாப்பிடுவோமா மாட்டோமா? சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா சாப்பிட்டா இன்னும் நம்ம அந்த ராஜாவுக்கு க்ளோஸ் ஆயிடுவோம், இன்னொன்னு நம்ம கேட்கறதெல்லாம் ராஜா செய்வார். ஆனா இங்க தானியேல் அந்த ராஜாவினுடைய உணவையே, ராஜா கொடுக்கிற அந்த விருந்தையே வேண்டான்னு தள்ளி வைக்கிறான். ஏன் அப்படின்னா இந்த ராஜாவை விட என்னை அழைத்த தேவன் பெரியவர். ஹல்லேலூயா.
இதே மற்றவங்களா இருந்தாங்கன்னா ராஜா கொடுக்கறத நான் அவருக்கு பிரியமானதா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு அதிகாரத்தை கொடுப்பாரு, அவருக்கு நான் இன்னும் க்ளோஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு மற்றவங்க நினைக்கலாம். ஆனா தானியேல் அதை விளக்குனது நிமித்தமாய், தான் யார் என்பதை அறிந்து செயல்பட்டது நிமித்தமாய், தான் தேவ பிள்ளை என்பதை அறிந்தது நிமித்தமாய், விளக்க வேண்டியதை விளக்குனது நிமித்தமாய் கொடுக்கப்பட வேண்டியது தானியேலினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம இந்த நாட்களிலும் நமக்கு வருகிற போராட்டத்தில், நாம் அனுபவிக்கிற கஷ்டத்தின் நடுவில் நம்ம யார் என்பதை அறிந்தோமானால் கர்த்தர் நமக்காக அனுகூலமான துணையாய் நமக்கு செய்யப்பட வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 45 1-3 வாசிக்கிற பொழுது, ஏசாயா 45 1-3. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. நம்ம யார் என்பதை, நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம அறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு முன்பதாய் பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கோரேஸ் சொல்றாரு, நீ ஒருவேளை இப்ப கோரேசே, நான் உன்னை புறஜாதியிலிருந்து நான் தெரிந்து கொள்றேன், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறியும்படிக்கு, நான் உன்னுடைய தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு, உனக்கு முன்பதாய் ஒருவனும் பூட்டப்படாதபடிக்கு கதவுகள் திறந்து வைக்கப்படும்படியாய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். அப்பொழுது நான் உன்னுடைய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று, நாம் யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நாம யார் என்பதை நாம் அறிந்துகிட்டோம்னா விளக்கப்பட வேண்டியதை விளக்கி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறினோம் என்றால் கர்த்தர் நமக்கான அனுகூலமான காரியங்களை செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம செய்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னா மனுஷங்கள்ட்ட ஈஸியா நம்ம அழுதுருவோம், கண்ணீர் வடித்திருவோம். ஆனா தேவ சமூகத்துல நம்ம யாருக்கிட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லாம மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா நான் யார் என்பதை நாம் அறிந்தோம் என்றால் சொல்லப்பட வேண்டிய ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது கேட்க வேண்டியவர் கேட்டு பதிலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் தான் யார் என்பதை அறிந்த பொழுது ராஜ சமூகத்தில் போய் நின்றவளாய் காணப்பட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு பயம், ஏன்னா அங்க இருக்கிற சட்டம் வேற, அதை மீறி செஞ்சா கொன்றுவாங்க அப்படிங்கிற பயம், சூழ்நிலை எதிராக இருக்கிறது, தனக்கு முன்னாடி இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே எதிராக இருக்கிறது, நான் அதை மீறி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா தான் யார் என்பதை அவள் அறிந்த பொழுது ஆமென். ஸ்தோத்திரம். துணிகரமாய் அவள் எதிர்த்து நின்று, பிரச்சனைகளை எதிர்த்து நின்று, எதிராயிருக்கிறதான போராட்டங்களுடைய விளைவுகளை எதிர்த்து நின்று அவள் நிற்க தொடங்கின பொழுது அவளுக்கான காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போராட்டத்தின் நடுவில் இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நாம் யார் என்பதை அறிந்து தேவ சமூகத்தில் நிற்க தயாரானால் கர்த்தர் நமக்கான வாசல்களை திறந்தருவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அதனாலதான் தாவீது, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், அதனால நான் பெலிஸ்தருக்கு முன்னாடி போய் நிற்கிற பொழுது கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை தாவீதுக்குள்ளாக இருந்ததனாலதான் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா,
ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற அல்ல நம்ம அனுபவிக்கிற பிரச்சனை நடுவில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார், இந்த போராட்டத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், எனக்கான உதவியை கர்த்தருடைய பிள்ளையாகி எனக்கு கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. அதை விட்டுட்டு நம்ம போராடுகிற போராட்டத்துல இதை என்னால ஜெயிக்க முடியாது, இதை என்னால மேற்கொள்ள முடியாது, இதை மேற்கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, இதுல ஜெயம் பெறுகிற அளவுக்கு நான் திறமசாலி இல்லை அப்படின்ட்டு நம்ம இருப்போமானால் அதுல ஜெயம் பெற முடியாது. மாறாக நாம் நமக்குள்ளாக ஆளுகை செய்கிற தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் அறிவோமானால் சத்துருவினுடைய போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்மில் வைத்தெழுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஒன்று, நம்ம யார் என்கிறத மறந்துடக்கூடாது, நம்ம தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை மறந்துடக்கூடாது. 2 எஸ்தர் 5வது அதிகாரம் 1-2 2வது வசனம். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஓகே, ஆமென். ஒண்ணு, நம்ம யார் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. 2, நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். நிற்க வேண்டிய இடத்துல எஸ்தர் நிற்கிறான். ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாடி போய் இந்த எஸ்தர் நிற்கிறார். அதுல 2ல வாசிக்கிறவர்கள் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, அப்ப ராஜாவினுடைய பார்வையில் படும்படியாய், ராஜா பார்க்கிறப்ப எஸ்தர் தெரியும்படியாய் ராஜாவுக்கு முன்பதாக இந்த எஸ்தர் போய் நிற்கிறவளாய் காணப்பட்டாள். அதனுடைய அர்த்தம், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ராஜா தனக்கு முன்னாடி இருக்கிற எஸ்தருக்கு தயவு பாராட்டி, ஒரு எஸ்தரை சட்டங்களுக்கு மீறி, ஏன்னா ராஜா அழைக்காம ஒருத்தர் வந்து கொல்லணும், அதுதான் சட்டம். ஆனா தனக்கு முன்னாடி வந்து நிற்கிற தனக்கு பிரியமான எஸ்தருக்கு ராஜாவினுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்குமானால், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பதாய், தேவனுடைய பிரியமுள்ளவர்களாய் நாம தேவனுடைய இருதயத்திற்கு தேவனிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருந்து அவருக்கு முன்பதாய் நிற்க தயாரானால் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற அவரிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும். ஹalleluya, ஹalleluya. அங்க சட்டம் வேற, சட்டம் எதிரா இருக்கிறது எஸ்தருக்கு. ஆனால் நிற்க தயாராகிற பொழுது சட்டங்களையே ராஜா மாற்றினவனாய் காணப்பட்டான். ஹalleluya. நியமங்களை மாற்றுகிறான். ஒரு 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 சூசான் அரண்மனையில ராஜாவா இருக்கிற அகஸ்வேருனாலேயே அதை மாற்ற முடியும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற போராட்டங்களை மாற்றும்படியாய், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படியாய், நம்முடைய பிரச்சனைகள்ல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற சில போராட்டங்களை மாற்றும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் நிற்க தயாரானால் அவர் நம்மை ஏறெடுத்து பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க தயாரானால் நமக்கான பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்க நமக்கு நேரம் இருக்குமானால், தேவ சமூகத்தில் நிற்க நமக்கு மனது இருக்குமானால், தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய இருதயம் ஏக்கமாய் இருக்குமானால், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க அவருடைய செவிகள் திறக்கப்படும். ஹalleluya. நாம் தேவ சமூகத்தில் நிற்பதை அவருடைய கண்கள் காணும். எப்படி ரூத் காத்திருக்கிறத காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ரூத் அங்க இருக்கிறா. ராஜா அந்த போவாசினுடைய அந்த கண்கள் காணும்படியாய் ரூத் அங்க நிற்கிறத போவாசினுடைய கண்கள் பார்த்த பொழுது ஒரு ரூத்துக்கு இரக்கம் பாராட்ட முடியும்னா, எஸ்தர் தன்னுடைய ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறதை கண்டு ஒரு அகஸ்வேரு ராஜாவுக்கு இரக்கம் பாராட்ட முடியும்னா, தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் நிற்பதை கண்டு நமக்காக இரக்கம் பாராட்ட, நமக்காக தயவு பாராட்ட, நமக்காக அனுகூலமான வாசல்களை திறக்க என் தேவன்
தேவனால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதை கண்டு எனக்காக இரக்கம் பாராட்ட என் தேவனால் முடியும். ஹalleluya. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், போராட்டம் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், நான் அனுபவிக்கிற கஷ்டம் பெருசா இருக்கட்டும், ஆனால் நான் தேவ சமூகத்தில் நிற்கிறதை என் தேவனுடைய கண்கள் காணுமானால் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். ஹalleluya. ஹalleluya. எஸ்தரை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை பெருசு. எஸ்தரை பொறுத்த அளவுக்கு ராஜ சமூகத்துல போய் நிற்கிறது பெரிய விஷயம். ஆனா எஸ்தரே, நீ நிற்க தயாரானால் ராஜா உன்னை ஏறெடுத்து பார்ப்பான். ராஜாவினுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். எஸ்தருக்கு கிடைக்குமானால் ராஜாவாகிய தேவனுடைய சந்நிதியில அவருக்காய் வந்து நிற்கிற நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவன் தயவு பாராட்டுவார். தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. எஸ்தரை பொறுத்த அளவுக்கு ராஜா முன்னாடி போய் நிற்க முடியுமா? அதுதான் கேள்வி. ஆனா எஸ்தரே, உன்னால நிற்க முடிந்தால் நீ எதுக்காக நிற்கிறாயோ அதற்கான பதில் உனக்கு கிடைக்கும். ஹalleluya. அந்த மனசு எஸ்தர் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மனசு இன்னைக்கு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு, தேவனுக்கு முன்பதாய் நிற்பதற்கு, தேவனுக்கு முன்பதாய் உண்மை உத்தமாய் தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு மனசு இருக்குமானால் நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. அந்த 2ல வாசிக்கிற பொழுது, ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். நீ என் தேவ சமூகத்துல காத்திருக்க தயாரா? நீ என் தேவ சமூகத்துல வந்து நிற்க தயாரா? நீ அப்படி நிற்பாயானால் என் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். ஹalleluya. நம்ம எந்த பிரச்சனையை நம்ம போய் சொல்றதுக்கு தயங்குகிறோமோ, அல்லது நான் இதை சொன்னா இதுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமோ, நம்ம நின்னா போதும் அதற்கான பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நிற்க வேண்டிய இடத்துல, தேவ சமூகத்துல தேவனுக்காய் காத்திருக்க தயாரானா, அதான் நம்ம யோவேல்லையும் வாசிக்கிறோம். பிரச்சனை பெருசு, போராட்டம் பெருசு, அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியம் பெருசு. அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்க முடியாது. அந்த யூத ஜனத்தை மீட்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா வறட்சி, தேசம் முழுவதுமாய் வறட்சி, தேசம் பஞ்சத்துல போராடி கொண்டிருக்கிறது. இனி அந்த பட்டணம் உயிர் பெற்று வர முடியாது. அழிக்கப்பட வேண்டிய ஒரு பட்டணமாய் அது காணப்படுகிறது. அந்த பட்டணம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்திலும் யூத ஜனங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் ஜெபத்தோடும் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்க்க தொடங்கின பொழுது, அப்ப கர்த்தர் சொன்னார், நீ என் தேவ சமூகத்துல இப்ப நிற்கிறவர், இதன் நிமித்தமாய் நான் உன் தேவன் என்று, நீ என் ஜனம் என்று சகல ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் ஜனமாகிய நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஹalleluya. அதே போல இந்த பகல் வேளையில நமக்கு தேவனை தேடுவதற்கு மனசு இருந்துச்சுன்னா, தேவனை துதிப்பதற்கு மனசு இருந்துச்சுன்னா, தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு மனசு இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கண்களுக்கு எதெல்லாம் பெரிய பிரச்சனை, இதுல இருந்து மீண்டு வர முடியாது நினைக்கிறீங்களோ, அதில ஒரு ஜெயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் அவர் கண்களிலிருந்து நமக்கு ஒரு தயை உண்டாகும். அவர் நமக்கு அதுக்கான அனுகூலமான காரியத்தை செய்து முடிப்பார். ஹalleluya. எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அனுபவிக்கிற காரியம், இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம், இன்னைக்கு அனுபவிக்கிற பாடுகள், நிந்தையான சொற்கள், மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு புழுவை போல, ஒரு பூச்சியை போல நிந்திக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்குது. மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற கஷ்டம்
நம்மளை நிம்மதியா இருக்க விட முடியாதபடிக்கு, ஒரு சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு, ஒரு கூனி குறுகி நிற்கிற அனுபவத்தில் நம்மை தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ தேவ சமூகத்தில் நிற்க தயாரானால், உனக்கு உதவி செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கிற கரங்கள் வருதோ இல்லையோ, நீ தேவ சமூகத்தில் நிற்க தயாரானால் பரலோகத்தில் இருக்கிறவர் உனக்கு நேராய் தன்னுடைய செங்கோலை நீட்டுவார். ஹalleluya, ஹalleluya. அங்க எஸ்தர் நினைச்சது, நான் போய் நின்னா என்னுடைய வார்த்தை அங்க எடுபடுமா, நான் அங்க போய் நின்னா ராஜா என்னை பார்ப்பாரா, நான் அங்க போய் நின்னா நான் பேச வேண்டிய சொற்களை ராஜா கவனிப்பாரான்னு. ஆனா எஸ்தர் நிற்க தயாரான பொழுது ராஜாவினுடைய கண்கள் தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, ராஜா தன்னுடைய செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினான். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம நிற்க தயாரானால், தேவனுக்காய் நிற்க தயாரானால், தேவ சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல தயாரானால், நாம சொல்லுவதற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய கரத்தில் உள்ள பொன் செங்கோலை நமக்கு நேராக நீட்டுவார். அதனுடைய அர்த்தம், நம்ம கேட்கப்படும் முன்னதே நமக்கானதற்கு செய்யும்படியால் அவர் தம்முடைய கரத்தை நமக்கு நேராக நீட்ட தொடங்குவார். ஹalleluya, ஹalleluya. அங்க எஸ்தர் இன்னும் அவளுடைய பிரச்சனையை சொல்லல, எஸ்தர் இன்னும் அவள் அனுபவிக்கிற கஷ்டத்தை சொல்லல, இன்னும் அவளுடைய குடும்பம், அவளுடைய ஜனங்கள் போராடுகிற போராட்டத்தை சொல்லல. ஆனால் அதற்கு முன்னதாகவே ராஜா செங்கோலை நீட்டினான். ஹalleluya, ஹalleluya. நமக்கு நிற்கிறதுக்கு மனசு இருந்தா போதும், தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு மனசு இருந்தா போதும், கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. எஸ்தருக்கு கேள்வி, நான் போய் நின்னா இது நடக்குமா, நான் போய் நின்னா ஒரு விடுதல் கிடைக்குமா, நான் போய் நின்னா என் கேள்விக்கு பதில் வருமா? எஸ்தரே, நீ நின்னா போதும், உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் தரும்படியாய் ராஜா செங்கோலை நீட்டுவான். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்தும் ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு போராட்டம் வருகிற பொழுது தனித்து தேவ சமூகத்தில் பிடிக்க வேண்டியதை பிடித்தது நிமித்தமாய், பிடிக்க வேண்டிய தேவதூதனை பிடித்துட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று விடாப்பிடியாய் தேவனோடு கூட போராடினது நிமித்தமாய் ஏசாவினுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாய் மாற்றினார். யாக்கோபுக்கு பயம், ஏசா என்ன கொன்றுவான், ஏசா என்ன விரட்டிடுவான், ஏசா என்னுடைய குடும்பத்தார அழித்திடுவான். ஆனா யாக்கோபே, நீ நிற்க வேண்டிய இடத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து பிடிக்க வேண்டிய தேவனை விடாப்பிடியாய் பிடித்தது நிமித்தமாய் அடுத்த நாள் அதிகாலையில ஏசாவினுடைய கண்களில் யாக்கோபுக்கு தயவு கிடைக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டினார். ஹalleluya, ஹalleluya. நெகேமியா தேவ சமூகத்தில் காத்திருந்து ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்னதினால அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் ராஜாவின் மூலமாய் நிறைவேற்றி வைத்தார். ஹalleluya. நம்ம மனுஷங்கள்ட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறோம், மனுஷங்கள்ட்ட சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நிற்க வேண்டிய இடத்தில் நின்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சொல்ல வேண்டிய தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு தயவு பாராட்டி நமக்கான அனுகூலமான வாசல்களை திறந்து வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒண்ணு, நம்ம யார் அப்படிங்கறத அறிஞ்சுக்கணும். ரெண்டு, நிற்க வேண்டிய இடத்தில் நின்றோம் என்றால் நமக்கான தயவை கர்த்தர் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஒண்ணு, அவர் யார் என்பதை எஸ்தர் அறிஞ்சு பிரச்சனையை எதிர்த்து போய் ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறார். ரெண்டு, அந்த நின்றதுனால தயவு பெறுகிறார். மூணு, எஸ்தர் 5வது அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம யார் என்பதை அறிந்துட்டு நிற்க வேண்டிய இடத்தில் அல்லது தேவ சமூகத்தில் நிற்க தயாரானால், நீ ஏன் வந்த அப்படின்னு கர்த்தர் கேட்க மாட்டார். அங்க ராஜாவுக்கு முன்புதான் எஸ்தர் வந்த பொழுது, நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, அதெல்லாம் இல்ல, உனக்கு என்ன வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அந்த எஸ்தரை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய மன்றாட்டு என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உனக்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ராஜா கேட்டவராய் காணப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு தேவ சமூகத்தில்
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை அறிந்து, நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்போமானால் தேவன் நம்மை பார்த்து கேட்பார், உன்னுடைய விண்ணப்பம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதே ஆமென் ஸ்தோத்திரம் கூட ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போகிற பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு கேட்டுக்கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் கேட்டதை செய்து முடித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது என்ன பண்றாரு? செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல எஸ்தர் கேட்கிறார், என்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும். அவ அந்த வார்த்தை, அந்த என்ன விண்ணப்பத்திற்காக வந்தாலோ, எந்த விண்ணப்பத்திற்காக பயந்து பயந்து வந்து நின்றாலோ, எந்த காரியம் நிறைவேற்றப்படணும், அவளுக்கு நிறைவேற்றப்படணும். ஆனா ராஜாவுக்கு முன்னாடி எப்படி வந்து நிற்கிறதுங்கிற பயம், சட்டமெல்லாம் எதிரா இருக்குது. ஆனா அதெல்லாத்தையும் உடைத்து, அதெல்லாவற்றையும் எதிர்த்து அவள் தேவ சமூகத்தில் நின்ற பொழுது ராஜா கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அல்லது இன்னைக்கு சபைக்கு வரக்கு முன்னாடி கூட நம்முடைய நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அல்லது சரீரத்துல நிறைய பலவீனத்தோடு வந்திருக்கலாம். சில காரியங்களை எதிர்த்துட்டு நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி வந்திருக்கிற நம்ம கிட்ட கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதை தேவனிடத்துல சொல்ல தொடங்குகிற பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில கட்டளிட வல்லவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளிட வல்லவர். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? எஸ்தரை போல சில தடைகளை உடைத்து, சில எதிர்ப்புகளின் மத்தியில், சில போராட்டத்தின் மத்தியில், சில கண்ணீரினுடைய மத்தியில், சில கவலைகள் போராட்டத்தின் மத்தியில் நான் நிற்க வேண்டிய தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்னவென்று இன்றைக்கு நான் அந்த தேவனிடத்தில் சொல்லுகிற பொழுது எனக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம், நான் அனுபவிக்கிற வேதனையில ஒரு மாற்றம், நான் அனுபவிக்கிற போராட்டத்தில் ஒரு மாற்றத்தை அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுமானால் அவர் நமக்கானதை செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் உடைத்தெறிந்து போனாள், தடைகளை உடைத்தெறிந்து தேவ சமூகத்தில் வந்தாள். இன்றைக்கு எஸ்தரை போல பலர் கண்ணீர்கள் மத்தியில, பல போராட்டத்தின் மத்தியில எனக்கு யார் உதவி செய்வா? எனக்கு யார் உதவி செய்வா? என்னுடைய சூழ்நிலையை யார் மாற்றுவா? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நான் அனுபவிக்கிற பிரச்சனை நிறைய இருக்கிறது. நான் தினம் வடிக்கிற கண்ணீரை யார் பார்க்கிறா? என்னுடைய கூக்குரலை யார் கேட்கிறா? என்னுடைய அழுகையின் சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று அதை எல்லாவற்றையும் அழுகையை ஓரமாய் வைத்துக் கொண்டு, பிரச்சனையை ஓரமாக வைத்துக் கொண்டு, அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? நம்ம எத்தனை நாள் நம்முடைய பிரச்சனையை மனுஷங்கள்ட்ட சொல்லி அழுது இருக்கிறோம்? எத்தனை நாள் அனுபவிக்கிற கஷ்டத்தை மனுஷங்கள்ட்ட சொல்லி அழுது இருக்கிறோம்? இன்னைக்கு மனுஷன்ட்ட சொல்றதை நிறுத்தி இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் சொல்வாயானால் உனக்காக அனுகூலமான காரியத்தை செய்யும்படியாய் அவர் உனக்கு துணை நிற்பார். ஒரு போவாசை நம்பி வந்த ரூத்துக்கு உனக்கு நான் என்ன செய்யணும்? நீ வேண்டியபடி எல்லாம் நான் உனக்கு செய்வேன் ஒரு போவாஸ்னால சொல்ல முடியும்னா, தன்னை நம்பி தனக்கு முன்பாக நிற்கிற எஸ்தரை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சூசான் அரண்மனை
அரண்மனையில் இருக்கிற அகஸ்வேருனால சொல்ல முடியும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்ம ஏறெடுக்க தயாராகிற பொழுது அந்த ஜெபம் என்ன விண்ணப்பமோ, என்ன நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையில விடுதலை வேணும் நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துல ஜெயம் வேணும் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு தேவ சமூகத்துல தேவனிடத்துல சொல்ல தயாராகுங்கள். அவர் உங்களுக்காக சகலவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு ஆமென் ஸ்தோத்திரம். அன்றைக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அதிகாரத்தின்படி, தன் பேரில் வைக்கப்பட்ட அழைப்பின்படி, தான் யார் என்பதை அறிந்து ஆமென் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று சொல்ல வேண்டிய இடத்துல சொன்ன பொழுது அவளுக்கான விடுதலை அன்றைக்கு கிடைத்தது. அந்த தேசம் விடுதலை பெற்றது. யூத ஜனங்கள் அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து மாறினார்கள். மொர்தெகாய் நியமிக்கப்பட்ட தூக்கு மரத்திலிருந்து மாற்றப்பட்டான். ஜனம், யூத ஜனம் நியமிக்கப்பட்டதான மரண தண்டனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஒரு அகஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி எஸ்தர் நின்னதுனால இந்த காரியங்கள் நடக்குமானால், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த தேவனுக்கு முன்பதாய் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை திறக்க உனக்கு மனதிருக்குமானா, உன்னுடைய விண்ணப்பத்தை சொல்ல மனதிருக்குமானா, நீ அனுபவித்து வருகிற வேதனைகளை தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமானால், நீ அனுபவிக்கிற கஷ்டங்களிலிருந்து உன்னை மாற்றி விடுவிக்க என் தேவனால் முடியும். ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கண்ணீர்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பம் இந்த காரியத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும். என்ன காரியத்திற்காக நீங்கள் இதுவரைக்கும் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அதுல வாசிக்கிற பொழுது யூத ஜனங்கள் கலங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்களை கலங்கடிக்க பண்ணின காரியங்கள் அநேகமாக இருந்தது. இன்றைக்கு உங்களை கலங்கடிக்க பண்ணுகிற, உங்களை கவலைக்குள்ளாக்குகிற, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, அவன் சந்தோஷமாய் சிரிக்க முடியாதபடிக்கு, மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியாதபடிக்கு உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ சொல்ல உனக்கு மனதிருக்குமானால் அதிலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவன் இறங்கி வருவார். எத்தனை பேர் வாயை திறந்து தேவன்ட்ட சொல்லறதுக்கு விரும்புறீங்க? ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க. நம்ம மனுஷங்கள்ட்ட சொல்லி சொல்லி புலம்புறோம், மனுஷங்கள்ட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம், மனுஷங்கள்ட்ட சொல்லி அழுகிறோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய விடுதலை, உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போகிற தேவனிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீரை கணக்கெடுக்கிற தேவனிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கட்டளிடுகிற தேவனிடத்துல இன்னைக்கு சொல்லுவாயானால் அவர் விடுதலை கொடுப்பார். ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம சொல்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய மன்றாட்டி என்ன, உன்னுடைய ஜெபம் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டு நீங்க சொல்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேவனிடத்துல சொல்றதுக்கு மனசு இருக்கா? எத்தனை தடவை மனுஷங்கள்ட்ட சொல்லி புலம்புறோம், எத்தனை தடவை மனுஷங்கள்ட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே இன்றைக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற,
இன்றைக்கு வேண்டுதல்களை ஏறெடுக்கிற, இன்றைக்கு செபிக்கிற தேவ சமூகத்தில் எஸ்தரை போல ராஜாவுக்கு முன்பதாய் நின்று எஸ்தருக்கு ஒரு பதில் கிடைக்குமானால், ஆமென், போவாசுக்கு முன்பதாய் நின்ற ரூத்துக்கு அவள் வேண்டியபடி எல்லாம் செய்ய போவாஸ்னால முடியும்னா, எஸ்தருக்காக செய்ய அகஸ்வேரு ராஜாவினால முடியும்னா, தேவனாகிய கர்த்தர் உமக்கு முன்பதாக இன்றைக்கு விண்ணப்பம் ஏறெடுக்கிற, கண்ணீர் வடிக்கிற, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களை ஆமென் என்று எனக்கு இந்த காரியத்துல ஒரு மாற்றம் வேணும்னு சொல்ற ஒவ்வொருவருடைய இருதயங்களை என் தேவனுடைய கண்கள் ஏறெடுத்து பார்ப்பதாக. விடுதலை தரும்படியாய், விடுவிக்கும்படியாய், அந்த பிரச்சனைகளை மாற பண்ணும்படியாய் உங்களுடைய செங்கோல் நீட்டப்படுவதாக, உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆமென். ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் என் தேவனுடைய கண்கள் பார்ப்பதாக. ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும் ஆண்டவர், ஒரு விடுதல் உண்டாகட்டும். இன்னைக்கு வீடுகள்ல திரும்பி கடந்து போகிற பொழுது வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், அனுபவித்த கஷ்டங்கள் மாறட்டும். அந்த எஸ்தர் புஸ்தகத்துல கடைசியில வாசிக்கிற பொழுது அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட நாள்ல எந்த சனம் வேதனைக்குட்பட வேண்டும் அந்த நாளை நியமிச்சாங்களோ அந்த நாளில் யூத ஜனங்களும் எஸ்தரும் மொர்தெகாயும் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படி, ஆர்ப்பிடும்படி, சந்தோஷமாயிருக்கும்படி கர்த்தர் திருப்பு முனைகளை கட்டளையிட்டார். இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாய் அமைவதாக. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேதனையோடு வந்தார்களோ, துக்கத்தோடு வந்தார்களோ, அழுகையோடு வந்தார்களோ, புலம்பல்களோடு வந்தார்களோ, அது இன்றைய நாள்ல முடிவுண்டாவதாக. ஆவியானவர் ஒரு முடிவுண்டாவதாக. நான் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன் என்கிற கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதன்படி இன்றைக்கு மனமகிழ்ச்சியாய் கடந்து செல்ல, இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்டு நீ பதில் தருகிறதாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? ஒரு பாடலை பாடும்போது கத்தக்கதை காமிச்சிட்டோம். அதே இடத்துல இருந்து நம்ம ஆண்டவருக்காக ஒரு பாடலை